ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும், அதன் சிறப்பு அம்சங்கள் என்ன போன்ற கேள்விகளுக்கு சென்னை சமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸின் சேர்மன் திருமிகு பூமிநாதன் அவர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். இப்போ வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா வேற என்னென்ன மாதிரியான ஜாபுக்கு வந்து அவங்களால போக முடியும் சார்? எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்க. நல்ல கேள்விங்க. நம்மளுடைய வயிறு இருக்கிற வரைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஏன்னு சொல்லுங்கள்? நம்ம சாப்பிட்டே இருக்கும். மற்ற ஃபீல்டுக்கெலாம் ரிட்டைர்மெண்ட் உண்டு, ஆனால் இந்த ஃபீல்டுக்கு மட்டும் ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவு டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக இந்த இந்தியாவில் மட்டுமே எத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓவரால் உங்களுக்கு தெரிஞ்சு? தோராயமான நம்பர் இந்தியாவில் 70-80 மேடம். 827 5 ஸ்டார் ஹோட்டல் இன்னைக்கு இருக்குது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 200 பேர், குறைஞ்சபட்சம் 400லேருந்து 500 பேர். 400லேருந்து 500 பேர். அப்போ ஒரு வருஷத்துக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மட்டுமே எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்கன்னா 3,65,000 பேர் தேவைப்படுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மற்ற இடத்துல நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அக்கமடேஷன் பார்க்கணும், நீங்கள் தான் ஃபுட்டுக்கு செலவு பண்ணணும். நீங்கள் செவ்வாய்க்கு 50,000 செலவு பண்ணுறீங்கன்னா 25,000 இதுக்கே போயிடும், தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ஃப்ரீ. அங்கேயே தங்கிக்க முடியும், அங்கேயே விதவிதமாக சாப்பிட முடியும், எல்லா ஃபங்க்ஷனையும் செலிப்ரேட் பண்ண முடியும். ரம்ஜான், தீபாவளியா, எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி இதில் செலிப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது. நான் சொல்லியிருக்கிற 3,65,000 ஜாபுங்கிறது வெறும் 5 ஸ்டார் மட்டும். 7 ஸ்டார் இருக்குது, 4 ஸ்டார் இருக்குது, 3 ஸ்டார் இருக்குது, ஆர்டினரி ரெஸ்டாரண்ட் இருக்குது, கோடி கணக்கில் கொட்டி கிடக்கு. நான் சுருக்கமாக சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ஜினியர் அதிக சேலரி வாங்குறாரா, இல்லை ஒரு பரோட்டா மாஸ்டர் தோசை மாஸ்டர் அதிக சேலரி வாங்குறாரா? நீங்கள் சொல்லுங்கள். பரோட்டா மாஸ்டர் அதிகமாக சேலரி. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எவ்வளோ சேலரி ஸ்டார்டிங்கில் வாங்குறாங்க? ஒரு 30,000. அவ்வளோ கிடைக்குதா? ஒரு மினிமமாக அந்த அளவுக்கு வாங்கலாம் சார். ஒரு 15,000 வச்சுக்கோங்க. 15லேருந்து 25 வரைக்கும். ஒரு பரோட்டா மாஸ்டரோட இன்னைக்கு சேலரி எவ்வளவு? எப்படியும் ஒரு 40,000 50,000 இருக்கும். கிடைக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு நிறைய குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, சார் நாங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்குறோம், 75,000 கொடுக்குறோம், 1.5 லட்ச ரூபா கொடுக்குறோம் சார், எனக்கு நல்ல மாஸ்டர் கொடுங்க. ஸோ புரோட்டா மாஸ்டருக்கும் தோசை மாஸ்டருக்கும் இன்னைக்கு நீடு ஹெவியாக இருக்குது. சென்னையில் மட்டும் சாதாரண ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ எவ்வளோ தோசை மாஸ்டர் தேவை தெரியுமா? தோராய நம்பர். இன்னைக்கு நிலைமையில் தோசை மாஸ்டருக்கு எவ்வளோ டிமாண்ட், எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 பேர் மேடம். 1000 சொச்சம் பேர் இன்னைக்கு தேவை. அப்படி லட்டு மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டில் இன்னும் ஒரு சில பேருக்கு அவேர்னஸ் இல்லை. இந்த ஃபீல்டை கரெக்டாக எடுத்து ஷார்ட் டைமில் அவங்களுக்குலாம் ஒரு 1 இயர் போதும். 1 இயர் ட்ரைனிங் நம்மகிட்ட தெளிவாக கற்றுக்கிட்டாங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் அவங்களுடைய சேலரி மிக விரைவில் லேக்ஸ்ன்னு இருக்கிறத நான் கண்கூட பார்க்குறேன். ஓகே சார், கண்டிப்பாக இப்போ நம்ம எதிர்பார்க்கறத விட இந்த கெரியரில் வந்து அதிகமான வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஹை டிமாண்ட், லோ சப்ளை. ஓகே சார். அடுத்ததாக வந்து இப்போ நம்ம ஏவியேஷனில் வந்து சென்னை சமிர்தாவில் வந்து நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்குது. அதே மாதிரியே வந்து ஹோட்டல் மேனேஜுக்கும் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் வந்து கிடைக்குமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? நல்ல கேள்வி மேடம். ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு எந்த ஸ்டார் ஹோட்டல் போனாலும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்க முடியும். நான் எந்த ஸ்டார் ஹோட்டல் போனாலும் எனக்கு ப்ரைவசி இருக்காது. ஏன் சொல்லுங்கள்? ஏன் சார்? அங்கே போகிற எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. ஒரு ஹோட்டல் போனேன்னா ஃப்ரீயாக யார்ட்டும் கூட பேச முடியாது. நான் போயிட்டாவே ஒரு 10-15 பேர் நேராக வந்துடுவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா எல்லா ஸ்டார் ஹோட்டல்லையுமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எப்படி ஏவியேஷனில் இன்றைக்கி நம்பர் 1 இருக்குமோ அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஆல்ரெடி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டேஷ் அப்படின்னு சொன்னாலே யார்கிட்ட நீங்கள் கேளுங்க, மெஜாரிட்டி பீப்புள் என்ன சொல்லுவாங்க? நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க போகிறேன், எங்கே படிக்கலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டேஷ் அப்படின்னு சொன்னாலே சென்னை சமிர்தா எல்லாருமே சொல்லுவாங்க. மெஜாரிட்டி பீப்புள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டேஷ்னாலே அது சென்னை சமிர்தாவான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே ரீச் ஆகிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டால் சென்னை சமிர்தானாலே ட்ரூலி இன்டர்நேஷ்னல். நிறைய ஃபாரின் கண்ட்ரியோட நமக்கு டைப் இருக்குது. நிறைய எக்ஸ்பர்ட்டை உள்ளே கூப்பிட்டு வரோம். எவ்ரி 3 months ஒன்ஸ் ஜாப் ஃபேர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய மாணவர்கள் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 500ல் இருந்து 1000 பேர்த்துக்கிட்ட ஃபாரினுக்கு போகிறாங்க. அங்கே போய் 6 மாதம் ட்ரைனிங் கற்றுக்குறாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் சென்னை சமிர்தாவில் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால மெஜாரிட்டி ஸ்டூடெண்டோடைய வார்ம் வெல்கமிங்
சென்னை சம்பிரதாயம். ஓகே சார், கண்டிப்பாக இப்போ வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏவியேஷனாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ஜாயின் பண்ணி படிக்கும் போது நல்ல ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களால கண்டிப்பாக கெயின் பண்ணிக்க முடியும், நல்ல நாலேஜும் கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.